சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி இல்ல 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 உட்காரு. என்ன கிரிஜா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. இப்ப எதுக்கு பழசெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீ முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு. அத பத்தி எல்லாம் யோசிக்காத. அண்ணி இல்ல அண்ணி, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கரண்ட் ஷாக் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணப்போதான் எனக்கே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சது. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. யாரு இப்போ உன்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டா? நான் தான் எதையும் யோசிக்காதன்னு சொன்னேன்ல, முதல்ல அழறத நிறுத்து. இல்ல அண்ணி, எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அண்ணி. கிரிஜா இங்க பாரு, பழசெல்லாம் இப்போதைக்கு நினைக்காத. நீ எந்த விதத்திலயும் மனச போட்டு குழப்பிக்காத. உனக்கு இப்ப ரொம்ப அவசியம் ரெஸ்ட். முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? சம்பத் பாத்துக்கூட. சரிக்கா. மறைக்கிறாங்க. நம்ம தான் கூட்டு வந்தோம் தெரியுமா? கிரிஜாவை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னத நான் கேட்கலன்னதும் அழகு சப்போர்ட்டுக்கு ஈஸ்வரியை கூட்டிட்டு வந்திருக்கான். ஈசு, உன்னோட அதிரடி ஆட்டத்தை ஆரம்பி. இப்ப பாருங்க சின்னையா, அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஈசு, அம்மா என் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்களே. நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? அண்ணி, மாமியாருங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்ன பார்த்து கை நீட்டி பேசுறியா நீ? என்னைய குறை சொல்லுவியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்ல. அத்தை நீ ஒன்னும் பேசாத, ரூமுக்கு வா. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அது இல்ல வாங்குறல. அண்ணி என்ன ஈஸ்வரி இது? இந்த அழகு சுந்தரம் என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கிரிஜாத்த நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னையே எதிர்த்து பேசுறான். நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்துல நான் உங்க சைட்ல தான் நிக்கிறேன். ஆனா தனிப்பட்ட முறையில எனக்கும் கிரிஜா மேடம் வீட்டுல தங்க வைக்கிறது பிடிக்கல. நீங்க மன்னிக்க தான் அவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அத்தை, நான் சொன்ன மாதிரி இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா இந்த குடும்ப தலைவியா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். கிரிஜா மேடமை நான் பாத்துக்கிறேன். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து என்ன ரகசியமா பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே. அத்தை, நீங்க தான் இந்த குடும்பத்தோட ஆணி வேறுங்கிறதையும் நீங்க சொல்றதுதான் இங்க எல்லாரும் கேட்கணுங்கிறதையும் எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் அத்தை. எனக்கு புத்தி சொல்ற மாதிரி சொல்லி கண்டிஷனா பேசிருங்க. இந்த வீட்ல இப்பவும் எப்பவும் உங்க கொடிதான் பறக்கணும். அது சரி, நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஈஸ்வரி. ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல ஆரம்பி, அதுக்கப்புறம் நடிச்சு தூள் கிளப்பிடலாம். என்னத்த ரூம்க்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க நிக்க வச்சுட்டு முன்னு திட்டிட்டு இருக்கீங்க. சின்னையா சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். கத்துறத முதல்ல நிறுத்து. ஓ, சின்னையா பண்ணது தப்பே இல்லையா? ஆமா, இது வரைக்கும் ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, எத்தனையோ தடவை இந்த கிரிஜா மேடம் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களை நீங்க எத்தனை தடவை மன்னிச்சு விட்டும் அவங்க திருந்துற மாதிரியே தெரியல. அப்படி இருந்து இப்பவும் நீங்க அவங்கள மன்னிச்சு வீட்டுல சேர்த்திருக்கீங்க. அத தப்புன்னு சின்னையா சொல்றது தப்பா? இது ஏன் வீடு. என்ன நான் சொன்னதை கேட்கலையா? கேக்குற மாதிரி தெளிவா அண்டர்லைன் பண்ணி சொல்லட்டுமா? இது ஏன் வீடு. நான் சொல்றது மட்டும் தான் சட்டம். நான் சொல்றதான் எல்லாரும் செய்யணும். என்ன மீறி யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பேசினா வெளியில போகணும். யாரா இருந்தாலும் சரி,
வெளியில போயிட்டே இருக்கலாம். அம்மா அது என் பையனா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. அவ்வளவுதான். அண்ணே அண்ணே, என்ன நீ? மங்க, நீ பேசாம இரு. என்னால பேசாம இருக்க முடியாது. ஈஸ்வரி, இன்னைக்கு உனக்கும் என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, எத்தனை நாளைக்கு தான் நானும் வாயை மூடிட்டு இருக்கிறது? நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. கிரிஜா மேடம் நீங்க மன்னிக்கிறது சின்னையாவுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. நீங்க முடிவை மாத்திக்கோங்க. ஏங்க, இந்த ஈஸ்வரி வசுந்தராவையே எதிர்த்து பேசுறா. போற போக்க பார்த்தா இவ சொல்றதான் வசுந்தரா கேப்பா போல இருக்கே. நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ பேசுறத பார்த்தா உன் பக்கம் திரும்பினாலும் திரும்பிடுவா. ஈஸ்வரி, என் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்ப கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் அண்ணன் கிரிஜாவை மன்னிக்கிறாங்க. அவங்க மனசு உனக்கு தெரியாதா? மங்கையம்மா, என் அத்தை மனசு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக கிரிஜா மேடம் மாதிரி ஒரு விஷப்பாம்பு இப்படி தொடர்ந்து மன்னிச்சு விட்டுட்டே இருக்க முடியாது. ஆத்தாடி ஆத்தா, இந்த ஈஸ்வரி போடுற போடல கிரிஜாவை காலி பண்ணிடுவா போல இருக்கே. அம்மா என்னம்மா நீ நான் சொல்றதான் கேட்க மாட்டேங்கிற. ஈசு சொல்றதையாச்சும் கேளம்மா. டே அழகு, நீ இதுல தலையிடாத. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசாத. அத்தை, நாங்க எங்க இஷ்டத்துக்கு பேசல. எங்களுக்கு இஷ்டம் இல்லன்னு தான் பேசிட்டு இருக்கோம். கிரிஜா மேடம் இந்த வீட்ல இருக்கிறது எங்களுக்கு இஷ்டம் இல்ல அத்தை. ஈஸ்வரி, என்னது இது? கிழிஞ்சு போன கிராமபோன் மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றது புரியல உனக்கு? இப்ப தெளிவா சொல்ற, கேட்டுக்கோ. இந்த வீட்ல நான் சொல்றத மீறி வேற யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அது இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலயும் அப்படிதான். அத மீறி ஏதாவது செஞ்சீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுதான் நான் கடைசியா கொடுக்கிற வார்னிங். இதுக்கு மேல நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. அம்மா அம்மா சின்னையா, வாங்க சின்னையா, நம்ம போலாம். இல்ல ஈசு, அம்மா வந்தா திட்டுவாங்க. வேணாம் ஈசு. ஈசு ஏங்க ஏங்க, இது இவங்க கிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஆரம்பத்துல ஈஸ்வரி கத்த ஆரம்பிச்சதும்